Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருப்பதி ஏழுமலையான் கோயில் தரிசன டிக்கெட்டை கள்ளச்சந்தையில் விற்ற ஒரே ஆண்டில் ₹1 கோடி சம்பாதித்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். விவரங்களை தலைமைச் செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்டு வரலாம். விக்னேஷ், விவரம். வணக்கம். திருப்பதி ஏழுமலையானை இந்தியா மட்டுமல்லாது உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பக்தர்கள் நேரடியாக வந்து தரிசிப்பது வழக்கமாக இருக்கிறது. அந்த வகையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மும்பையைச் சேர்ந்த பக்தர்கள் சிலர் ஏழுமலையானை தரிசனம் செய்வதற்காக அந்த டிக்கெட் முன்பதிவு செய்யும் போது அதற்கான டிக்கெட் முன்பதிவு என்பது நிறைவடைந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டது. இருந்தாலும் கூட ஏழுமலையானை எப்படியாவது தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இடைத்தரகர்களை நாடி தங்களுக்கான டிக்கெட்டை பெறுவதற்கு முடிவு செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் திருப்பதி அருகே இருக்கக்கூடிய சந்திரகிரியில் ராக் ஸ்டார் ஈவென்ட் என பெயர் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யக்கூடிய நிறுவனத்தை நடத்தி வரக்கூடிய அசோக் ரெட்டி என்பவரை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு தங்களுக்கு தேவையான விஐபி டிக்கெட் தரிசனங்களை ஏற்பாடு தருமாறு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த இடைத்தரகர் பணி என்பது மட்டுமல்லாது பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருவது போன்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி அதன் மூலமாக முக்கியமான விஐபிக்கள் ஏழுமலையானை தரிசிப்பதற்கு தேவையான அந்த டிக்கெட்டுகளை தயாரித்து தருவதில் இந்த நிறுவனம் என்பது மிகப்பெரிய மோசடியில் ஈடுபட்டு வருவது தற்போது கண்டறியப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தொலைபேசி மூலமாக பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் டிக்கெட் வாங்கி கொடுத்திருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதற்கான பணமாக ₹4,1750 பணம் கேட்டிருக்கிறார் அசோக் ரெட்டி. அவருக்கான தொகையும் அந்த மும்பையை சேர்ந்த சிலர் வழங்கி இருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக இந்த ₹4,1750 அளவில் பெறப்பட்டிருக்கக்கூடிய அந்த டிக்கெட்டை பயன்படுத்தி ஏழுமலையானை தரிசிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் வந்த மும்பை சேர்ந்த நண்பர்கள் சிலருக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆந்திராவுக்கு வருகை தந்த பிறகு தன்னுடைய டிக்கெட்டை பெற்றுக் கொள்வதற்காக அசோக் ரெட்டியை தொடர்பு கொள்ள பல முறை அவர்கள் முயற்சித்திருக்கிறார்கள். ஆனால் அவருடைய தொலைபேசி எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருப்பதை கருத்தில் கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கையாக அங்கு இருக்கக்கூடிய காவல்துறையினரை நாடி தாங்கள் ஏமாற்ற விஷயத்தையும் தாங்கள் அனுப்பி இருக்கக்கூடிய அந்த பண விவரங்களையும் முழுமையாக தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரித்த விஜிலன்ஸ் அதிகாரிகள் நேற்று திருமலை போலீசார் அசோக் ரெட்டியை தீவிரமாக தேடுதல் வேட்டை நடத்தி அவரை கைது செய்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவரிடம் மேற்கொண்ட விசாரணை மற்றும் அவருடைய வரவு செலவு கணக்கை சரிபார்த்த போது கடந்த ஓராண்டில் மட்டும் ₹1 கோடி மேலான தரிசன டிக்கெட் கள்ள சந்தை வியாபாரத்தில் அவர் சம்பாதித்திருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விசாரணைக்கு பின் அசோக் ரெட்டியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் நீதிபதியோட உத்தரவின் அடிப்படையில் தற்போது சிறையில் அடைத்திருக்கிறார்கள். அசோக் ரெட்டி தனியாக இந்த இடைத்தரகர் வேலையை செய்து பணம் சம்பாதித்தாரா அல்லது அவருடைய பின்னணியில் யார் யார் இருக்கிறார்கள் என்ற கோணத்தில் விசாரணையும் விரிவடைய தொடங்கி இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.